ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இது சுவையான பால் பணியாரம் எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தேங்காய் பால்ல செய்யற அந்த பால் பணியாரம் கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உளுந்த மாவு நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். அதுல கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு கலந்து வச்சிருக்கோம். தேங்காய் பாலை இந்த மாதிரி தனியா ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமா சர்க்கரையும் ஏலக்காவும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இது பசும்பால்ல கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் பால்ல சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடாயில கொஞ்சமா எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா அதுல புழிஞ்சு விட்டுறணும். இது பாருங்க, குட்டி குட்டி பால்ஸா கையில எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அது ட்ரை ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக விடுங்க. கொஞ்சமா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா சீக்கிரமாவே அது ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகும், உடம்புக்கும் நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா போட்டு அடுத்த ஷிஃப்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். குட்டி குட்டி பால்ஸ் தான் இந்த உளுந்து மாவை நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம இந்த தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். பாருங்க, நம்ம பவுல்ல போட்டு தேங்காய் பாலை ஊற்றி இந்த பணியாரத்தை அதுக்குள்ள போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது இது சாப்பிடும் போது கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இந்த பாலோட சேர்த்து அந்த பணியாரத்தை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் சொல்லவே அளவே இல்லை. பாருங்க, எப்படி அழகா பாக்குறதுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிட்றதுக்கு இன்னும் அதை விட அருமையா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. கண்டிப்பா உங்க வீட்ல இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.